ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோ கு, ஹீரோயின் மியா 2 பேத்துக்குமே அங்கே மேரேஜ் நடக்க போகுது. 2 பேருமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்காங்க. இவ்வளோ வருஷம் லவ் பண்ணி இப்போ தான் சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே அவள் ரொம்ப சந்தோஷமாயிட்டு வந்துட்டு இருக்கும்போதே அவங்க ஃப்ரெண்ட் அங்கே மிங்க் அவளை பிடிச்சவங்க தள்ளி விட்டுறா. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிருது. ஹீரோயின் என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்க்கும்போது அப்போ அந்த கூமி அங்கே நீ பண்ணதுக்கு உனக்கு இதுதான் பனிஷ்மெண்ட், நீ என்ன நினச்சிட்டு இருந்த, நான் உன்னை அவ்வளோ ஈஸியாக மன்னிச்சிருவேன் நீ நினச்சியான்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் உன்னோட வெட்டிங் பிரைடு, நீ என்கிட்ட இப்படிலாம் பேசுவேன்னு சொன்னதும், ஃபஸ்ட்டு நீ அதுக்கு டிசர்வா, நீ சரியான ஒரு கோல்ட் டிகர் அப்படின்றத சொல்கிறான். நான் இப்போ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருக்கேன், அதனால தான் நீ என் பின்னாடி வந்திருக்க, நான் என்னோட பவரை காமிக்கிறதுக்காக தான் உன்கிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்றத சொல்கிறா. அப்போ தான் என்ன விஷயம்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மாங்க கால் பண்ணிவிட்டு உன்னோட அப்பாவோட ஐடென்டிஃபை தெரிஞ்சதுமே அவரை கொலை பண்ணிட்டாங்க, நீ இதுக்கப்புறம் அங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக உனக்குமே சேஃப்டி கிடையாது, நீ கிளம்பி வந்துடுமான்னு சொன்னதும் அப்போ வேமா அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்கும்போது அப்போ கூ பார்த்தா அவட்ட அங்கே ப்ரப்போஸ் பண்ணுறதுக்காக அங்கே ரொம்பவே சந்தோஷமாயிட்டு வந்துட்டுருக்கான். இவனை இந்த ஆபத்தில் மாட்ட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிடிச்ச அந்த பொக்கையெல்லாம் தள்ளி விட்டுட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சி, நீ எனக்கு தகுதின்னு நினைக்கிறியா, நான் எவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, நீ பூவன்னு சொல்லிட்டு அவனை வேணான்னு சொல்லி விட்டுட்டு எனக்கு பணக்கார பையன் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கா. இவனுமே பின்னாடியே அங்கே ப்ளீஸ் நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வரும்போது அங்கே எதிர்த்தாப்புல ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிருது. அப்போ அந்த மிங் தான் ஐயோ இவனை காப்பாற்றுங்க ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தியிருக்கா. இப்போ இவனோட 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணதுமே அங்கே என்னை இப்படியே சாக விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே மயக்கமாக எழுறான். அப்போங்க நம்ம ஹீரோயின் நான் என்னோட கிட்னியை இவனுக்கு டொனேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. இப்போ இதெல்லாமே நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துட்டு அவன்கிட்ட என்னதை சொல்கிறதுன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுச்சேக்கா. என்ன வாய மூடிட்டு பேசிகிட்டு இருக்க, உன்கிட்ட ஏகப்பட்ட ரீசன் வச்சுருப்பியே, எனக்கு நல்லாவே தெரியும்னு சொன்னதும், நீ ப்ளீஸ் என்னை நம்பு, நான் சொல்கிறத கேளு, நான் உனக்கு துரோகம்லாம் பண்ணலன்னு சொன்னதும், நீ காசுக்காக இப்போ வந்திருக்குன்னு எனக்கு என்ன தெரியாதான்னு சொல்லிட்டு அவன் கோமா பேசுகிறான். நம்ம ஹீரோயின் என்னோட உண்மைகளை இவன்ட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கா. ஏன்னா நம்ம ஹீரோயின் ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டாக அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கா. அங்கே ஒரு பர்சனோட அந்த ஃபோட்டோவை காமிச்சிட்டு, இந்த ஆள் தான் மிஸ்டர் காவ், இவர் தான் கேங் லீடருமே, இருந்தாலும் நம்ம பிடிச்சாதான் கண்டிப்பாக அந்த பென்ட்ரைவுமே கிடைக்கும், எல்லா உண்மையுமே கண்டுபிடிக்க முடியும், நீ சக்ஸஸாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட கேப்டன் அந்த லீ அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ நான் இந்த உண்மைகளை சொன்னால் எப்படி இவன் ரியாக்ட் பண்ணுவான் அப்படின்றத சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். நான் எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே பண்ண மாட்டாங்க, எனக்கு லவ் வந்திருக்குன்னா அதுக்கு காரணம் நீ இப்போ பணக்காரனாக இருக்க, வேற ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்லிடுறா. எனக்கு இன்னமே கோவம் அதிகமாகிட்டு அங்கே ஹீரோயினை போட்டு அடிச்சங்க தள்ளி விடுறான். நீ எவ்வளோ கேவலமான ஜென்மோன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். அவன் மேலே ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஊற்றிட்டு அங்கே ரொம்ப இன்சல்ட் பண்ணிகிட்டு இருக்கான். உனக்கு காசு கொடுத்தா நீ என்ன வேணாலும் பண்ணுவேல, அப்போ நீ பேசாமல் இங்கே இருக்க ட்ரிங்க்ஸ் எல்லாத்தையுமே குடிச்சிரு, நான் உனக்கு இன்னமே காசு கொடுக்குறேன், என்னை மேரேஜ் பண்ணுற லெவலுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு சொன்னதுமே, நீ இன்னமே சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா பேசாமல் இன்னமே என் மேலே ட்ரிங்க்ஸை ஊற்றுன்னு சொன்னதும், பேசுக்கு முன்னாடி நான் செத்து கூட போயிருந்திருப்பேன், என்னை திரும்பி கூட பார்க்காம போயிட்டே இல்லை, ஆனால் இப்போ காசு இருக்கவுமே வெக்கம்லாம் வந்திருக்க பார்த்தியான்னு சொல்லிட்டு நீ கேட்குற காசை நான் கொடுக்குறேன், இது எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணுன்னு சொன்னதுமே அப்போ டாக்டர் நீங்கள் கிட்னி டொனேட் பண்ண வாசி ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு அவன் சொல்கிறா. நீ என்ன பண்ண மாட்டேன், நான் இப்போ பண்ண வைக்கிறேன் பாருன்னு சொல்லிட்டு பாவத்தை அங்கே வம்பு பண்ணி அங்கே வாயில் ஊற்றிட்டு இருக்கான். ஹீரோயின் தயவு செஞ்சு நீ இப்படிலாம் பண்ணாத, என்னை விட்டு நான் ட்ரிங்க் பண்ண முடியாது என்னால் உண்மையிலேன்னு சொன்னதும் அவனுக்கு ஒரு பக்கம் அங்கே அவன் இந்த நிலைமையை பார்த்துட்டு அங்கே கஷ்டமாயிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு அப்படின்றத சொல்கிறான். ஹீரோயின் அங்கே போய் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்கும் போது அப்போ அங்கே லீவ் வர்றாங்க. நீ இன்னுமே எந்த உண்மைகளையுமே சொல்லலையா, நீ என்ன பண்ண போகிற, நீ அந்த பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ண போகிறேன்னு சொன்னதுமே, நான் எல்லா விதத்துலையுமே ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறப்ப அந்த சேரிட்டி டின்னரில் நீ கண்டிப்பாக போய் மீட் பண்ணணும்னு அங்கே சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், ஆனால் நீ இதுக்கப்புறம் அடிக்கடி என்னை மீட் பண்ண வைக்காத வராத, இது ப்ராப்ளம் ஆயிரும்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே கூ நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரதுக்கு இவ்வளோ டைமா, ஏன்னா வேறு ஒரு பர்சன் ரிச்சாக கிடச்சிட்டான்னு அவன் பின்னாடி போகிறான் பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போஸ்ட் பண்ணி பிடிச்சி கிஸ் பண்ணதுமே, எதுக்காக இப்படிலாம் நீ அசிங்கம் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதும், மற்றவங்க கூட சேர்ந்து ஃப்ளோட் பண்ணுவா, ஆனால் நான் டச் பண்ண உனக்கு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. நான் வேற ஒரு உமன் கூட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறேன், ஸோ அதுக்காக ப்ரொடக்ஷன்லாம் நீ வாங்கிட்டு வான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் வாங்கிட்டு போச்சு, என்ன கேண்டம் தானே நீ கேட்டுட்டு இருக்க, ஃபஸ்ட்டு நீ அதுக்கு பே பண்ணுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு காசு எல்லாமே தூக்கி எறிஞ்சு நம்ம ஹீரோயின் அவன் ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கான்.
அவளுமே அந்த பாக்கெட்ட கொண்டு வந்துட்டு, "நீ கேட்டது இந்தப்பா" அப்படின்ட்டு சொன்னதுமே, "உனக்கு நான் வந்துட்டு இந்த மாரி பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உனக்கு கஷ்டமா இல்லையா? நீ வந்துட்டு என்ன நெனச்சிட்டு இருக்க? நான் அடுத்த கேர்ள் கூட போய் வந்துட்டு ஸ்லிப் பண்ணா உனக்கு வந்துட்டு ப்ராப்ளம் இல்லையா? நீ என்ட்ட இப்ப கூட பெக் பண்ணு. நான் வந்துட்டு எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சுர்றேன்னு" சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, அத கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "நான் இவன் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கக்கூடாது. வச்சேன்னா இவன் வந்துட்டு ஏதாச்சும் ஆபத்துல மாட்டிக்குவான்னு" சொல்லிட்டு, "நீ எனக்கு ஒண்ணும் தேவை கிடையாதுன்னு" சொன்னதுமே, கோவமாயிட்டு இவன் ஃபோர்ஸ் பண்ணி ஹீரோயின கிஸ் பண்ணதும், "இந்தா புடி போய் நீ வந்துட்டு உன் வேலைய பாரு" அப்படின்ட்டு சொல்லிட்டு போனதுமே, அங்க அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயி போயிடுறான். நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு, அப்பவே அங்க வந்துட்டு அப்படியே படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறா. அங்க கதவு ஓப்பன் பண்ணி வெளிய வரது பார்த்தா, அந்த மீனுக்கும் அங்க நம்ம ஹீரோவும் தான். அத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆயி போயிருது. ஏன்னா வந்து இவ தன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சு. இவ எப்படி வந்து துரோகம் பண்றான்னு சொல்லிட்டு, "நீங்க 2 பேரும் சேர்ந்து உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?" அப்படின்ற சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, அத கேட்டுட்டு அங்க அவ, "நானும் இவரும் ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இவர் என்ன கூட்டிட்டு வந்திருக்காரு. இது அவரோட வீடு தானே. நீ உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ இங்கேருந்து போன்னு" சொன்னதுமே, ஹீரோயின் அங்கேருந்து போனதும், "எங்கே போயிட்டுருக்க? என் கூட வான்னு" சொல்லிட்டு வேகமா அங்கே அவன் ரூம்குள்ளே தூக்கிட்டு போனதுமே, இவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிறெறிய ஆரம்பிச்சிருது. அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட, "உனக்கு வந்துட்டு இன்னுமே வந்துட்டு மனசாட்சி இல்லாமல் நடந்துட்டுருக்க பார்த்தியா? ஒரு டைம் என்கிட்ட வந்துட்டு ஃபாஸ்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. நான் வந்துட்டு எல்லாத்தையுமே மன்னிச்சு விடுறேன். ஆனால் வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு நீ வந்து குருளாக இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? என்னை பார்த்தா உனக்கு என்ன பாவமாகவே இல்லையான்னு" சொல்லிட்டு அவன் தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாமே அங்கே வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். "நீ மூஞ்சிய அந்த பக்கம் திருப்பி வச்சுட்ருக்க. என்ன பார்த்து பேசுன்னு" சொன்னதும், நம்ம ஹீரோயின் எந்த ஒரு பதிலுமே பேச மாட்றா. ஆனா அவனுக்கு அங்க ரொம்பவே மனசு கஷ்டமாயிட்டுருக்கு. உண்மை எதையுமே சொல்ல மாட்றாளேன்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிட்டு, "நான் வந்துட்டு உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன். நான் வந்துட்டு மணி கொடுத்து உன்னை வாங்கியிருக்கேன். உன் மேலே எனக்கு எல்லா அதிகாரமே இருக்குன்னு" சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுமே, ஹீரோயின் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சு விடுறா. "என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காதன்னு" சொல்லிட்டு. அப்போ அங்கே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போகும்போது அந்த மீன்க்கு அங்கே வர்றா. "உன்னை முந்தி எவ்வளோ தூரத்துக்கு ஹேட் பண்ணிட்டு இருந்தனோ அதை விட நான் இப்போ ரொம்பவே ஹேட் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எப்பயுமே வந்துட்டு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தானே கிடைக்கிது. இப்போ பாரு, அவர் வந்துட்டு என்ன லவ் பண்ணுறாரா இல்லை உன்னை லவ் பண்ணுறாரான்னு தெரியும்னு" சொல்லிட்டு அங்கே ஒயின் பாட்டில் எடுத்து அவளா போய் தலையில் அடிச்சுட்டு அங்கே கீழே வந்து விழுந்துடுறா. அப்போ அங்கே அவன், "நீ எதுக்காக இப்படிலாம் பண்ண? அவள் செத்து போயிடட்டுன்னு பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு கோவமாயிட்டு அங்கே வந்து தூக்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. எவ்வளோ கேவலமாக வந்து மாட்டி விடுறதுக்காக தன்னை தானே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காளேன்னு. "நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு அந்த பொண்ணை போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கியே. ஆல்ரெடி அவள் எனக்கு வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்கா கிட்னியை. அவளுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் ஆகி பிளட் எல்லாம் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு" சொன்னதும், "என்னது கிட்னி அவள் டொனேட் பண்ணலான்னு" சொல்லிட்டு ஹீரோயின் ஷாக் ஆனதுமே, "அப்புறம் என்ன நீயா டொனேட் பண்ண? ஏன் அந்த பொய்யுமே நீ சொல்ல போறியா? எனக்கு லைஃப்பில் இவ தான் இம்பார்ட்டன். என்னை வாழ்க்கையே வந்துட்டு இவ தான் காப்பாற்றினவன்னு" சொல்லிட்டு இவளை ஹாஸ்பிட்டலுக்கு பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ டாக்டர் அவங்களுக்கு இன்னுமே வந்துட்டு பிளட் அதிகமாக தேவைப்படுதுன்னு சொன்னதும், "இந்த தான் இருக்காளே இவ்வளோ பிடிச்சி வந்துட்டு பிளட் எடுங்கன்னு" சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, "நான் வந்து பிளட் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன். அவள் செத்தா என்ன, உயிரோடு இருந்தால் எனக்கு என்ன? உனக்கு கிட்னி கொடுத்தா நான் எவ்வளோச்சும் கூட்டிகிட்டு போய் நீ வந்துட்டு காப்பாற்று" அப்படின்றத அவள் சொல்கிறா. ஏன்னா வந்து கிட்னி எடுக்கணும்னா பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ கிட்னி வந்து டொனேட் ஆகிருக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்கன்றதுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவன் காசு எல்லாத்தையுமே மேலே தூக்கி தூக்கி எரிஞ்சு அசிங்கப்படுத்திட்டு, "உனக்கு காசு ஏகப்பட்டது நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு நீ பிளட் கொடுக்குற இல்லைன்னு" சொன்னதுமே, நம்ம ஹீரோயினுமே, "காசு கொடுத்துட்டுச்சுன்னா ஓகே தான். நான் வந்துட்டு கொடுக்குறேன்" அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே டாக்டர் வந்து ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு, "இவங்க பிளட்டை எடுக்க முடியாது. இவங்க ஆல்ரெடி வந்து கிட்னி டொனேட் பண்ணியிருக்காங்க. பிளட் எடுத்தால் ரொம்பவே சீரியஸ் ஆயிரும் உடம்புக்குன்னு" சொன்னதும், அதை பார்த்துட்டு அவன் ஷாக் ஆகிட்டு, "இவ எந்த கிட்னி வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்க போகிறா? இவ கண்டிப்பாக வந்துட்டு பொய் பேசிகிட்டு இருக்கா. என்ன வந்துட்டு இந்த டாக்டருக்குமே காசை கொடுத்து இந்த மாதிரி வந்துட்டு ஏற்பாடு பண்ணியிருக்கியா?" அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்பவே கோவப்பட்டிருக்கான். ஹீரோயின் வந்துட்டு என்ன சொன்னாலுமே அவன் நம்புறதுக்கு ரெடியாக இல்லை. பட் ஹீரோயினுமே எதுவுமே அவன்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்குமே ரெடியாக இல்லை. ஏன்னா வந்துட்டு கண்ணே தெரியாத முட்டாள்கிட்ட போய் என்ன வந்துட்டு சொல்லி பிரோஜனம்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கான். அந்த டாக்டர்கிட்ட எவ்வளோ காசு வாங்கணும்னு சொல்லிட்டு அவன் போட்டு அங்கே மாற்றிட்டுருக்கான். ஒழுங்காக வந்துட்டு "நீ பிளட் எடுன்னு" சொன்னதும் அவர் பாவம் அங்கே பயந்து போயிட்டு வேறு வழி இல்லாமல் அங்கே பிளட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பட் அங்கே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் அங்கே மயக்க வர ஆரம்பிச்சிருது. அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சு அவங்க வெளியே வரும்போது பார்த்தா, அவன் ரொம்பவே வந்துட்டு அவளங்க கேர் பண்ணி பார்த்துட்ருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே வேணும்னே அவளோட ஃபோர்ஹெட்லலாம் போய் கிஸ் பண்ணதுமே ஹீரோயினுக்கு இன்னுமே கஷ்டமாயிட்டுருக்கு. "நீங்கள் வந்துட்டு அங்கே தான் கிஸ் பண்ணுவீங்களா, இங்கே பண்ண மாட்டீங்களான்னு" சொல்லிட்டு அவள் லிப்ஸை காமிச்சதும், ஹீரோயினுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே அவன் லிப்லேயுமே அங்கே கிஸ் பண்ணுறான். ஸோ வந்துட்டு அவள் ரொம்பவே சந்தோஷமாயிட்டு ஹக் பண்ணிவிட்டு, "என்னை நீங்கள் இதே மாதிரி எப்பயுமே லவ் பண்ணுவீங்களான்னு" சொல்லிட்டு கேட்குறா. "கண்டிப்பாக" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ஹார்ட்லாமே ரொம்பவே பெயின் ஆக ஆரம்பிச்சிருது.
அப்போ அந்த டாக்டர் அங்கே வேகமாக வந்துட்டு அங்கே பிடிச்சிட்டு உங்களுக்கு என்னாச்சு நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லும்போது இவன் வேகமாக வந்துட்டு என்ன இந்த டயத்தில் கூட ஹாஸ்பிட்டலில் வந்து அந்த செடியூஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டியான்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு இன்னுமே ஒர்ஸ்ட்டாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் என்ன நீ பேசிட்டு இருக்க முதல் தள்ளி போன்னு சொன்னாலுமே அவன் வந்து போர்ஸ் பண்ணி அவட்ட அங்கே தப்பாக நடந்துட்டு இருக்கான். அங்கே ஹீரோயின் தள்ளி போன்னு சொன்னதும் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு விட்டு எந்த மேனனாலும் செடியூஸ் பண்ணிடுறே இல்லை கொஞ்சம் கூட உனக்கு வெக்கமா இல்லைன்னு சொன்னதும் எனக்கு வந்துட்டு வெக்கம்லாம் ஒன்றும் கிடையாது நான் வந்து உன்ட்ட எதுவும் எக்ஸ்பிளைனும் பண்ண விரும்பலன்னு அவ சொல்றா. அவ ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு நான் வந்துட்டு உனக்கு எவ்வளோ வேணாலும் மணி வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன் இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் நீ கேட்கணும்னு சொன்னதும் எனக்கு மணியெல்லாம் வேணாம் நீ நாளைக்கு வந்துட்டு என்னை சேரிட்டி பார்ட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னதும் ஏன் அங்கே வந்து ஏகப்பட்ட பர்சனை வந்துட்டு எல்லாமே வந்துட்டு வளைச்சு போடலான்னு பார்க்குறியான்னு சொல்லிட்டு திரும்பவே வந்துட்டு அவகிட்ட அங்கே வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே கோவமாயிருது. அங்கே வந்துட்டு உனக்கு காசு தானே தேவைப்படுச்சு நான் வந்துட்டு இந்த காசை கொடுக்குறேன் இப்போ நீ வந்துட்டு என்கிட்ட நான் வந்துட்டு சொல்கிற மாதிரியே நடந்துக்கிறணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அவங்ககிட்ட தப்பாக பிஹேவ் பண்ணதுமே நீ இதே மாதிரி தான் மிங்டையுமே பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவளை உன் கூட சேர்ந்து கம்பேர் பண்ணாத அவள் எனக்காக வந்துட்டு கிட்னியை டொனேட் பண்ணான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு உண்மையிலே அவள் தான் பண்ணாலான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே அவன் ரொம்பவே கோவமாயிட்டு திரும்ப அவளை பிடிச்சவங்க வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு கண்ணீர் தான் வடியுது. என்ன வந்துட்டு மற்ற பர்சன்ட்ட இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு ஏன்ட்ட பண்ணா என்ன அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட போர்ஸ் பண்ணி அங்கே தப்பாவுமே நடந்துட்டு ஒழுங்காக எந்திரிச்சு வீட்டுக்கு வந்து சேரு அப்படின்ற சொல்லிட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே அவங்க வந்துட்டு இருந்தா அவன் வேணுனே வந்துட்டு அங்கே மிங்கோட சேர்ந்து பக்கத்தில் அப்படியே க்ளோஸாக வந்துட்டு கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். அங்கே ரூமுக்குமே வான் சைட்டு அங்கே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். பட் ஹீரோயின் எதையுமே கண்டுக்கல. உங்களுக்கு வேறு பொழப்பில்லையாடான்னு சொல்கிற மாதிரி அவாட்டு கண்டுக்காமல் வந்து அவள் ரூமுக்கு போனதுமே அப்போ அவன் ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நான் முன்னாடியே வேறு ஒரு பொண்ணு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன் உனக்கு எந்த ஒரு கில்ட்டியுமே இல்லையா உனக்கு கொஞ்சம் கூட வந்துட்டு கஷ்டமே இல்லையான்னு சொல்லிட்டு பேசினதுமே அதெல்லாமே கேட்டுட்டு நான் இப்போ என்ன ஜெலஸ் ஆகணும்னு நீ நினைக்கிறியா அப்படி ஆகணும்னு நீ வந்து ஆசைப்பட்டேன்னா பேசாமல் வந்துட்டு எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு என்ன அந்த சேரிட்டி பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போறியான்னு சொல்லிட்டு அது கேட்டதும் நான் வந்துட்டு ஏன் அதெல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு கோவப்பட்டுட்ருக்கான். அங்கே அந்த மிங்க் வந்துட்டு நான் இதெல்லாமே உனக்கு பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் பட் நீ வந்துட்டு எனக்காக ஒன்று பண்ணணும்னு சொன்னதும் என்ன வேணும்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வந்துட்டு கோ வந்து விட்டுட்டு போயிடணும் இதுக்கப்புறம்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னா நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிக்குமே அங்கே அவளை வந்துட்டு கூட்டிகிட்டு வந்துடுறா. வந்து சொன்ன ப்ராமிஸ் எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அப்படின்றத அவள் சொல்கிறா. அவங்க வந்து மெய்ட் மாதிரி ட்ரெஸ்ஸையுமே மாற்றிக்கிறா. அங்கே வந்துட்டு ஒரு கேர்ள் அவன்கிட்ட ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு பேசிகிட்டு இருந்தா வேமா வந்துட்டு ஹீரோயின் இடித்து தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோயின் அங்கே வந்து தொடச்சிட்டு ஐயோ சாரி அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து அந்த பென்ட்ரைவுமே வேமா அங்கேருந்து எடுத்துகிட்டு போனதுமே அந்த ஆள் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என் பென்ட்ரைவை வந்துட்டு அந்த கேர்ள் எடுத்துகிட்டு போயிட்டா வந்துட்டு அந்த கேர்ளை கண்டுபிடிங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவள் கையை பிடிச்சிட்டு இங்கேயுமே வந்துட்டு செடியூஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்டதும் நான் பிறகு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னை இப்போ இங்கேருந்து நீ காப்பாற்று இல்லைன்னா என்னை வந்துட்டு கொலை பண்ணிடுவாங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே மிரட்டும் போது அங்கே வந்துட்டு அந்த பர்சன் முன்னாடி வந்துட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருந்தா. இவன் பார்த்தா வேறு பக்கம் அவங்க வந்துட்டு பிடிச்சி உள்ளே இழுத்துட்டு வந்துடுறான். அங்கே வெளியே வந்துட்டு அவங்க கதவை திறங்க யார் உள்ளே இருக்குன்னு சொன்னதுமே நான் வந்துட்டு ப்ரைவேட் டைமில் இருக்கும்போது இப்படி வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க என்ன சாகணுமான்னு சொல்லிட்டு வேகமாக போகிறான். அப்போ அங்கே லீவ் வந்துட்டு நீ எங்கே போயிட்டுருக்க என் கூட சேர்ந்து வந்துடுன்னு சொன்னதும் இப்போ நான் மட்டும் இங்கே இல்லைன்னு வச்சுக்கோமே கூவை கொலை பண்ணிடுவாங்க இந்த பென்ட்ரைவை நீ கொண்டுட்டு போ அப்படின்றத சொல்லிட்டு வேமா வந்துட்டு அவனை அங்கேருந்து அனுப்பி விட்றா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ நீ இப்போ என்ன பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் நீ கிளம்பு அப்படின்றத சொல்லும்போது நம்ம ஹீரோயின் தயவு செஞ்சு நீ வந்துட்டு பேசாமல் இரு நான் வந்துட்டு உனக்கு எல்லாம் உண்மையே சொல்கிறேன் நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ கிளம்பு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போனால் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த மிங்க் அவங்களெல்லாம் உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறா. அவன் ரொம்பவே அங்கே பயந்து போயிட்டு ஹீரோயினை மறைச்சிட்டு நின்றுட்டுருக்கான். இவன் ரொம்பவே அங்கே சந்தோஷமாயிட்டு இருக்கா. எனக்கு செத்தான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உங்கள் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் வந்தேன் நீங்கள் தயவு செஞ்சு என் கூட வந்துடுங்க நான் உங்களுக்காக கிட்னியெல்லாம் டொனேட் பண்ணியிருக்கேன் நான் சொல்கிறத கேளுங்கன்னு சொன்னதும் அந்த பர்சன் நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது பட் என்னோட விஷயத்தில் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த கேர்ள் வந்து ரொம்ப நேரமாக என் கூட தான் சேர்ந்து இருந்துட்டுருக்கா நீங்கள் வந்துட்டு நம்பிக்கை இல்லாமல் பேசாதீங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ என்னை செக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னபோது அங்கே செக் பண்ணி பார்த்தா அங்கே பென்ட்ரைவ் கிடைக்கல. அதை பார்த்துட்டு இந்த மிங்க் அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே ஏற்றி விட ஆரம்பிச்சிடுறா. அந்த பக்கம் ஒரு ஜன்னலை பார்த்தேன் இங்கேருந்து ஏதாச்சும் ஒரு பர்சனுக்கு அவள் பென்ட்ரைவை கூட கொடுத்து விட்டுருக்கலாம்ல அது எஸ்கேப் ஆயிருப்பாள்லன்னு சொன்னதும் ஹீரோ வாய முடிட்டு பேசாமல் இருக்க மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் லீமே அங்கே பேசிக்கிட்ட வீடியோ கொண்டு வந்து காமிச்சதுமே இன்னைக்கு வந்துட்டு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஹோட் ஆக ஆரம்பிச்சிருது. நீ வந்துட்டு இப்போ அதை எங்கே கொடுத்து விட்டேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவையமா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவள் வந்து என்னோட ஒய்ஃப் நீங்கள் வந்துட்டு இந்த விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொன்னதும் நான் வந்துட்டு உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொல்கிறான். எனக்கு அந்த பென் ட்ரைவ் தான் வேணும் கொடுக்க முடியுமான்னு சொன்னதுமே அப்போ அந்த மீக் நீங்கள் வந்துட்டு இவரை எதுவும் பண்ணிடாதீங்க நீ அறிவிலாமல் போச்சா இவளுக்காக ஏன் நீங்கள் வந்துட்டு உங்கள் மேலே பழி போட்டுட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவள் ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. இவளை நான் இன்னைக்கு சும்மா மட்டும் விட மாட்டேன்
அடித்து கொன்னாதான் வந்துட்டு எல்லாமே சரியாகும்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அதுக்கு ரெடியாக தான் இருக்கா. வேகமாக போயிட்டு ஹீரோவை வந்துட்டு அவங்க அடிக்க போகிறப்ப ஊடால விழுந்ததுமே அடி இவன் மேலே பட்டுது. பயங்கரமாக போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீன் ஒரு தடவை வந்து அதை ஸ்டாப் பண்ணணும்னு கூட நினைக்க மாட்டா. ஐயோ விட்டுருங்கன்னு மட்டுமே அங்கே சொல்லிட்டு இருக்கா. போட்டு பயங்கரமாக அந்த ஆளை அடிச்சுட்டு, நீ எவ்வளோ பெரிய வந்துட்டு பணக்காரனா கூட இருந்துட்டு போ, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது, எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நான் வந்துட்டு கொலை பண்ணிடுவேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறான். அப்போ ஹீரோயின் உண்மையிலேயே வந்துட்டு இவங்க பிளாக் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க, இவங்க வந்துட்டு பெரிய கொலகாரவங்க, நீங்கள் என்னால் வந்துட்டு ஆபத்தில் மாற்றிக்கிறது எனக்கு வந்துட்டு விருப்பம் கிடையாது, தயவு செஞ்சு நீ இங்கேருந்து போயிடும்னு சொன்னதும் அந்த மீனுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ட்ராமா பண்ணிட்டு இருக்கா. கண்டிப்பாக நான் இவளை வந்து விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னதுமே அந்த ஆள் வந்துட்டு அடிக்க போகும்போது ஆனால் லீயை பிடிச்சிட்டு வந்து இழுத்துட்டு போய் போட்டுறாங்க. இப்போ லீட்டை நீ வந்துட்டு ஒழுங்காக வந்துட்டு கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த ஆஃபீஸர்கிட்ட ஆல்ரெடி கொடுத்துட்டேனே என்னத்தை போய் உன்கிட்ட கொடுப்பேன்னு சொன்னதும் அந்த ஆள் போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. நீ வந்துட்டு பண்ண வேலைக்கு கண்டிப்பாக உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு போட்டு அடித்ததுமே நம்ம ஹீரோயின் அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணுறா. நீ கொஞ்சம் நேரம் அமைதியாரு, அவன் வந்துட்டு அடியெல்லாம் வாங்குறதுக்கு எல்லாத்தையுமே காப்பாற்றுறதுக்காக தான், இப்போ வந்துட்டு போலீஸ் வந்துடுவாங்க, இல்லைன்னா மொத்தமாக எல்லாருமே சாகணும்னு அவன் சொல்கிறான். அப்போங்க நம்ம லீ நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ, ட்ராப்பில் வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்றத சொல்லும் போது அங்கே போலீஸ் சவுண்ட் எல்லாமே கேட்டதுமே அங்கே அந்தாள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே லீயை வந்துட்டு கத்தி வச்சு குத்திடுறாரு. இதுக்கு காரணம் இவதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை குத்த வந்தா. ஹீரோ உடல போய் விழுந்து அவனுக்கு கத்தி குத்து பட்டுறது, என்ன ஸ்டூபிட் ஆயிட்டியான்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கா. அப்போ அங்கே லீ வந்துட்டு இங்கே வா என் பக்கத்துலன்னு சொல்லிட்டு அங்கே கூப்பிடுறப்ப அந்த மீட் வேமா நம்ம ஹீரோவை பிடிச்சிக்கிறான். அப்போ அங்கே லீ நீ வந்துட்டு இப்போ வரைக்குமே பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணியிருக்க, நம்ம மீட் பண்ண இடத்துல தான் நான் வந்துட்டு அதை வச்சிருக்கேன், நீ போய் எடுத்து ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹீரோயினுக்கு கவலையாயிட்டு இருக்கா. அவன் கடைசியில் இறந்துமே போயிடுறான். அப்போ அந்த மீக் உனக்கு இப்பயுமே உனக்கு வந்துட்டு இவன் தான் பெருசாக இருக்கா, நான் உயிரை கொடுத்து இவர் உன்னை காப்பாற்றினா கண்டுக்காமல் இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்படுறா. ஹீரோயினுக்குமே அப்போ அங்கே மயக்கமாகிடுது. அப்போ ஹாஸ்பிட்டல் அவளுக்கு முடிப்பு வரும்போது கு எப்படி இருக்காருன்னு சொன்னதுமே அவர் நல்லா தான் இருக்காரு, அவருக்கு சின்ன அடி தான், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வேகமாக பார்க்க போனதுமே மேடம் அவசரப்படாதீங்க, நீங்கள் இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, குழந்தைய நல்லபடியாக பார்த்துக்கோங்கன்னு சொன்னதும் அவள் அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கா. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு போய் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து எடுத்து கொடுத்தாகணுமேன்னு சொல்லிட்டு அங்கே லீ சொன்ன வேர்ட்ஸ் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு நான் வந்துட்டு உடனே போய் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே ஐடியா பண்ணிவிட்டு வேகமாக கிளம்பி போகிறா. நான் வந்துட்டு உன்னை பிறகு மீட் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிச்சதுமே எங்கே அவளான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் கொஞ்சம் கூட உன் மேலே அக்கறை இல்லைப்பா, எங்கேயோ ஓடி போயிட்டா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நீ இதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலுமே அவளை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்காது அப்படின்றத சொல்லிட்டு பேசும்போது அப்போ அங்கே ரொம்பவே வந்துட்டு அந்த டாக்டர் கோவமாயிட்டு உங்கள் ஒய்ஃபை உங்களால் வந்துட்டு ஒழுங்காக பார்த்துக்க முடியாதா, அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எங்கேயோ போயிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு வெளியே போயான்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. பட் அங்கே நம்ம ஹீரோ கண்டுக்காமல் ஹீரோயினை பார்க்கணுன்னு சொல்லிட்டு வேமா அங்கேருந்து ஓடிட்டுருக்கான். ஹீரோயின் அங்கே அவங்க ஹெட்டை மீட் பண்ணிவிட்டு பாஸ் நான் இப்போ வரைக்கும் எல்லா வேலையுமே பண்ணிட்டேன், இந்த பென் ட்ரைவையுமே உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்னதும் லீவும் நீயுமே சேர்ந்து பர்ஃபெக்டாக எல்லா வேலையுமே பண்ணிட்டோமா, பட் லீவுக்கு வந்துட்டு இப்படி நிலைமை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்போ வரைக்கும் எல்லாம் பண்ணதுமே என்னோட அப்பாவுக்கு வந்து இந்த நிலைமைக்கு காரணமானவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தான், நான் எல்லா எவிடன்ஸுமே ஒப்படைச்சிட்டேன், இதுக்கப்புறம் நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொன்னதும் கண்டிப்பாக அவங்கள கூடி சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், இதுக்கப்புறம் நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னதும் டெத் சர்டிஃபிகேட்லாம் ரெடி பண்ணிடுறேன், வேற ஒரு ஐடென்டிஃபைவில் நீ கண்டிப்பாக நிம்மதியாக இருக்கலாம்னு அவர் சொல்கிறாரு. லீ வந்துட்டு சமாதி எங்கே இருக்குன்னு கேட்டதுமே அந்த இடத்தையுமே அவர் சொன்னதும் அங்கே லீட்டை போய் அங்கே வந்துட்டு அவள் ஃப்ளார் எல்லாமே வச்சு நீ வந்து எவ்வளோ நல்ல மனுஷன் தெரியுமா, என்னை காப்பாற்றுறதுக்காக கடைசியில் உன்னோட உயிரவே கொடுத்துட்ட, ஆனால் வந்துட்டு ஒன்றை மாதிரி ஒரு கேப்டனை நான் பார்த்ததே கிடையாது, உண்மையிலே வந்துட்டு அந்த பிளாக்ல வந்துட்டு இருக்கிற அந்த இண்டஸ்ட்ரியை சேர்ந்து எல்லாத்துக்குமே வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் அந்த கேங்ஸ்டருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க அப்பாக்குமே போய் அங்கே வந்துட்டு ஃப்ளார்லாம் வச்சுட்டு அவரோட அந்த மெடலையுமே அங்கே வச்சுட்டேக்கா, உங்களுக்கு வந்துட்டு என்ன தப்பு நடந்துச்சோ அதை எல்லாத்தையுமே நான் வந்துட்டு சரி பண்ணிட்டேன்ப்பா, உங்களை வந்துட்டு கொலை பண்ணவங்கள நான் ரிவெஞ்ச் எடுத்துட்டேன் அப்படின்றத சொல்லிட்டேக்கா, என்னோட மிஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹீரோயினுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ப்பான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டேக்கா. அப்போ அங்கே ஹீரோ வந்துட்டு எங்கே பார்த்தாலும் ஓடிட்டே இருப்பியா, நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்குதுன்னு சொல்லும்போது அங்கே நம்ம ஹீரோயின் நான் என்னோட அப்பாவோட சமாதிக்கு தான் வந்திருக்கேன்னு அவ சொல்கிறா. அதை பார்த்துட்டு அவனுக்கு என்ன பேசுகிறேன்னு தெரியலை, அவங்க அப்பாட்ட வந்து தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறான், பட் முடிய மாட்டுது. அப்போ நம்ம ஹீரோயின் அப்பா இதான் உங்களோட மாப்பிள்ளை, இவர் வந்துட்டு பெரிய வந்துட்டு பணக்காரரு, உங்கள் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்குவார், நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்கன்னு அவ சொல்கிறா. நம்ம ஹீரோட்ட நான் இத்தனை நாளாக உன்ட்ட மறைச்சிட்டு இருந்த விஷயமே இதனால தான் வந்துட்டு உனக்கு எந்த ஆபத்துமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாதுகாத்துட்டு இருந்தேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்குமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கு, இதுக்கப்புறம் நான் உன் பேச்சில் எல்லாத்துலேயுமே நம்பிக்கை வைப்பேன்னு சொல்கிறான். அப்போ அந்த மெங்க் அங்கே வந்துடுறா, இவளை போய்
நம்புவ? வேற ஒருத்தவங்களோட குழந்தைய வயித்துல சுமந்துட்டு இருக்கா. இங்க பாரு வந்துட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு. அவ வந்துட்டு எத்தனை மாசமா பிரெக்னெண்டா இருக்கா பாரு அப்படின்ற செட் அங்க காமிக்கிறா. இந்த குழந்தைய உன்னோடது இல்லைன்னு சொன்னதுமே அங்க நம்ம ஹீரோயின் என்ன பேசிட்டு இருக்கா, இதுக்கடுத்தால் பொய்யா பேசாத அப்படின்ற சொன்னதும் அங்க அவனுமே அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு திரும்பவுமே புத்துக்கிட்டவே புத்தி இல்லாம போயிடுறான். அப்ப இந்த ரிப்போர்ட் என்ன பொய்யா பேசிட்டு இருக்குன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் இப்பதான் சொன்னேன், நான் சொல்ற எல்லாத்தையும் நம்புவேன்னு சொல்லிட்டு அவ்வளவுதானே உன்னோட வாய் வார்த்தை அப்படின்ற சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்க அவன் நான் வந்துட்டு இப்பயுமே உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், பேசாம நம்ம போய் பேபி அபார்ஷன் பண்ணிக்கிறலாம், நீ என் கூட சேர்ந்து நிம்மதியா இருக்கலாம்னு சொன்னதும் அப்ப அந்த மிங்க் இவ இவ்வளவு தப்பு பண்ணியிருக்கா, இன்னுமே நீ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பியான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே அங்க வந்துட்டு நீ வாய முடிட்டு பேசாமன்னு சொல்லிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின். எனக்காக எவ்வளோ வருஷமா நீ காத்துட்டு இருந்த, பட் வந்துட்டு ஒரு 10 months நீ வெயிட் பண்ணு, பேபி பிறந்த பிறகு டிஎன்ஏ எடுத்து பார்த்தா தெரிய போகுது அப்படின்ற சொன்னதும் அங்கே நம்ம ஹீரோயினுக்காக அவனுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறான். பட் இந்த மிங்க்குக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்கே ரொம்ப வயிறறி ஆரம்பிச்சிருது. பிறகு நைட்டு பார்த்தா அங்கே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவாசி ரொம்பவே பாசமாக நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிறான். மெய்டு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கான். அங்கே மெய்டு அவங்க வந்துட்டு அவளுக்காக சூப் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீ வந்துட்டு நல்லா சாப்பிட்டு குழந்தைய ஹெல்த்தியாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவன் அறியாமே அவங்க வந்துட்டு பாசம் வந்துட்டுருக்கு. அப்போ அந்த மெய்டு வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பி விட்டதுமே அவள் வந்துட்டு இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தானா ஒன்றும் விளங்காது, 2 பேரும் ஒத்துமையாக ஆகிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு எண்ணெயை ஊற்றி விட்டுருங்க, அவள் நடக்கும்போது வலிக்கு விழுந்து அபார்ஷன் ஆகட்டும்னு சொன்னதும் அந்த லேடியுமே காசை வாங்கிக்கிட்டு அதே மாதிரி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோயினுமே ஸ்லிப் ஆனதில் பிளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. ஹீரோ அரண்டு போயிட்டு அங்கே உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அங்கே கிளம்பிச்சிருக்கான். அந்த டயத்தில் அவள் கால் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்பவே வயிறு பெயின் ஆகிட்டுருக்கு, நான் உனக்கு கிட்னி டொனேட் பண்ணேன்ல அதனால தான் இப்படி ஆகிட்டுருக்கு, ப்ளீஸ் என்னை வந்துட்டு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போறியான்னு சொன்னதும் இந்த முட்டாள் வந்துட்டு சரி ஓகே நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க, நான் போய் அந்த பொண்ணை என்னன்னு பார்க்குறேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அதை தாங்கவே முடியலை. நீ என்ன வந்துட்டு பண்ணிட்டுருக்க, ஒய்ஃபை விட மற்றவன் உனக்கு முக்கியமா, நான் தான் உண்மையிலே வந்துட்டு உனக்கு டொனேட் பண்ணேன் கிட்னி, இது உன்னோட பேபி தான் சொன்னாலுமே அவன் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருக்காங்க. டாக்டர் ஹாஸ்பிட்டலில் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அதை கேட்டுட்டு தாங்கவே முடியல. அவர் நீங்கள் டேக் கேராக இருங்கம்மான்னு சொன்னதும் இது என்னால் தான் ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு ஐயோ என் பேபி வந்து இறந்து போச்சான்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா, வயிற்றே குத்திட்ருக்கா. நீங்கள் இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அந்த மெய்டு வந்துட்டு அதை எல்லாத்தையுமே அவட்ட மெசேஜ் பண்ணி அங்கே சொன்னதுமே அவளுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டுருக்கு. அப்போ அங்கே கூ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவளுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டாங்க. அவள் ரொம்பவே ஷாக் ஆகி போயிட்டு இல்லை நான் ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும் நான் உனக்காக தான் அவளை அங்கே விட்டுட்டு வந்திருக்கேன் உட முடியாமதோட, ஆனால் நீ வந்துட்டு இப்போ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கே, என்ன என்கிட்ட ஏதாச்சும் வந்துட்டு நீ மறைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்து பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவள் சொல்கிறான். பிறகு வந்துட்டு அங்கே டாக்டர் வந்து ரிப்போர்ட் வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இப்படி வந்துட்டு அவங்களுக்கு ஒரு கிட்னி தான் இருக்குது, நம்ம உடனே வந்துட்டு இப்போ ஆப்ரேட் பண்ணனா பிளட் ரொம்ப லாஸ் ஆகும் அப்படின்றத சொன்னதும் அப்போ அவன் ரொம்ப ஷாக்காக எழுறான். அங்கே வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தா இவ கிட்னியை வந்துட்டு அங்கே வெளியே எடுத்துட்டா போல், அவனுக்கு நம்பிக்கை வரணுன்றதுக்காக எல்லாமே என் பிளான் தான் ஒன்று அடையிறதுக்காகன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டேக்கா. அப்போ அங்கே வந்துட்டு சாரி கேட்குறான், நான் உன் மேலே சந்தேகப்பட்டிருக்க கூடாது, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு நம்ம ஹீரோயினை பற்றி அங்கே ரொம்பவே கவலையாகிட்டு அங்கே ஃபோன் திரும்ப திரும்ப பண்ணிகிட்டே இருக்கான். பட் அங்கே ஃபோன் வந்துட்டு அவள் எடுக்க மாட்டா. இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, அவளுக்கு என்னாச்சோன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். பிறகு இவளை கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சதுமே இவன் அங்கே வந்துட்டு மீட் பண்ணுறதுக்கே போகாமல் இவ்வளவே கேர் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அங்கே தூங்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு இவ ரொம்பவே சந்தோஷமாகிட்டு 2 பேரும் பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுத்தாங்க நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டதுமே அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. நான் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு உன் மேலே வந்துட்டு மதிப்பு வச்சுருந்தேன், ஆனால் நீ எல்லாத்தையுமே கெடுத்துட்ட, நான் இதுக்கப்புறமே உன் கூட சேர்ந்து நான் வந்துட்டு இருக்கிறதுக்கு விரும்பலை, நான் வாழ்க்கையில் எந்த தப்புமே பண்ணலை, பட் இருந்தாலும் எனக்கு இவ்வளோ கஷ்டங்கள் எதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கேப்டன்கிட்ட கால் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு செத்து போன மாதிரி எனக்கு சர்டிஃபிகேட் வந்துட்டு ரெடி ஆகணும், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அவங்க நம்ம ஹீரோயினை மீட் பண்ணதுமே நீ இப்போ எதுக்காக இங்கே வந்தேன்னு சொன்னதும் நடந்த எல்லாத்துக்குமே சாரி கேட்குறேன்னு அவன் சொல்கிறான். அந்த மிங்க் வந்து உண்மையிலே எனக்கு வந்துட்டு கிட்னி இல்லை, இங்கே பாருங்கள் நான் டொனேட் பண்ணிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவன் காமிக்கிறா. என்னை வந்துட்டு ஆப்ரேஷனுக்காக தான் வந்தார் அப்படின்றத சொன்னதும் அதை பார்த்துட்டு ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு அடிப்பாவி வந்துட்டு இப்படி போய் சொல்கிறதுக்காக யாராச்சும் கிட்னி எடுப்பாங்களான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டே இருக்குது. நீ இப்படி நான் கேவலமாக பிளான் பண்ணுவியான்னு சொல்லிட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு நடந்த எல்லாத்தையுமே மறந்துடலாம், சேர்ந்து வந்துட்டு இதுக்கப்புறம் இருக்கலான்னு சொன்னதும் மரியாதையோடு நீ இதுக்கப்புறம் எந்திரிச்சு போயிரு, உன்கிட்ட எதுவும்
பேச விரும்பலன்னு சொன்னதும், அப்போ அவ கூடிய சீக்கிரம் என்னோட இன்னொரு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்துட்டு உங்க கூட சேர்ந்து ரொம்ப நாள் இருக்க போறது கிடையாது. நீங்க வந்துட்டு மன்னிச்சு என்ன வந்துட்டு விட்டுருங்க அப்படின்ற சொல்லிட்டு அவ உட முடியாத மாரி அங்க ட்ராமா பண்ணதுமே, இந்த இடியட் திரும்பவுமே அத கேட்டுட்டு, "நீ இப்போ வந்துட்டு அவள பத்தி ரொம்ப மோசமா பேசிட்ட. அவட்ட சாரி கேளுன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு, "நான் வந்து இவட்ட சாரி கேட்கணும்னு நீ எதிர்பார்க்குறியா?" அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. இந்த மாரி ஒரு ஃப்ராடுட்ட போய் அப்படின்ற சொன்னதும், சரி இவன்ட்ட வந்து இதுக்கப்புறம் என்ன பேச்சு இருக்கு? நான் தான் செத்து போற மாரி ஆக்டிங் பண்ண போறேனேன்னு சொல்லிட்டு, நான் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். உன்ட்ட பொய் சொல்லிட்டு தான் நான் இங்கேருந்து போனேன். எங்க அப்பா ஒரு ஏஜென்ட்டா இருந்தாரு. அவர் வந்து ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. ஸோ இதனால எங்க ஃபேமிலியிலுமே ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்துருச்சு. என்னையுமே கொலை பண்ணிருவாங்கன்றதுக்காக தான் நான் உன்ன வந்து இந்த பிரச்சனையில மாட்ட வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போனேன். அந்த டயத்துல உனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப நான் தான் உனக்கு கிட்னி டொனேட் பண்ணேன். பிறகு வீட்டுக்கு போய் பார்த்தா என்னோட அம்மாவுமே இறந்து போயிட்டாங்க. நான் இப்போ இந்த மிஷன் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஏகப்பட்ட மிஷினுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஃபைனலா லீயுமே இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னா, அவன் வந்துட்டு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம, "நீ இப்படி தான் சொல்லுவேன்னு ஆல்ரெடி வந்துட்டு மிங் சொன்னா. போதும் நீ வந்துட்டு எதுக்காக இப்படிலாம் பொய் சொல்லிட்டு இருக்க? இந்த ஸ்டோரியெல்லாம் விடு. நீ வந்துட்டு இதுக்கப்புறம் எத பத்தியும் கவலைப்படாத. நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம்ன்னு" சொன்னதும், "உனக்கு வந்துட்டு அவ மேல வந்து அவ்வளோ நம்பிக்கை இருக்கு. ஆனா என் மேல இல்ல அப்படின்றத சொன்னதும், நீ ஆங்ரி ஆகாத அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இவள நீ கேர் பண்ணி பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனதுமே, அவள பார்த்தா அங்க வந்துட்டு "பாத்தேல்ல என்னோட பிளான் எல்லாமே எவ்வளோ தூரத்துக்கு சக்ஸஸ் ஆயிருக்குன்னு" சொல்லிட்டு அங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. "நீ வந்துட்டு என்ன ட்ரை பண்ணாலும் சரி, அவனுக்கு வந்துட்டு எதுவும் தெரிய போறது கிடையாது. நீ தான் வந்துட்டு அவனுக்கு கிட்னி குடுத்தன்னு" சொல்லிட்டு, "என்ன பண்ணுவ நீன்னு?" சொல்லிட்டு கேட்டதும், "நீ வந்து மறந்து போயிட்டேன்னு நெனைக்கிறேன். நான் ஒரு ஆஃபீஸர்ன்றத. ஆனா ஆஃபீஸர்னா எப்படி ஒர்க் பண்ணுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதான்னு?" சொல்லிட்டு, அவன் வந்துட்டு அங்க வந்துட்டு உள்ள கூப்பிடுறா. பார்த்தா வந்துட்டு ஆல்ரெடி அவனுக்கு அங்க வந்துட்டு காலுமே போட்டு விட்டுருக்கா போல. ஸோ வந்துட்டு அவன் அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்க சாரி கேட்குறான். வந்துட்டு அவட்ட கழுத்த பிடிச்சு நெரிச்சுட்டு, எவ்வளோ தூரத்துக்கு கேவலமா பொய் சொல்லியிருக்கன்னு சொல்லிட்டு பிடிச்சு தள்ளி விட்டதுமே, நம்ம ஹீரோயின் பார்த்தா அப்படியே மயக்கமானதும், அவளுக்கு அத பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு சிரிச்சுட்டு இருக்கா. உடனே வந்துட்டு, "தயவு செஞ்சு நீங்க வந்துட்டு இப்படிலாம் கவலைப்படாதீங்கன்னு" சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்கா. அப்ப அங்க டாக்டர் வந்ததுமே, "எப்படி இருக்கா என்னோட ஒய்ஃப்ன்னு?" சொன்னதும், "அவங்கள காப்பாத்த முடியல. அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு" சொல்லிட்டு அங்க சர்டிஃபிகேட் குடுத்ததும், "இப்ப என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்னு?" சொல்லிட்டு அடிக்க வரும்போது, "என்னப்பா நீ பேசிட்டு இருக்க? நாங்க என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்கோம்? நீ தான் வந்துட்டு ஒய்ஃப கேர் பண்ணி பார்க்கவே இல்லையா? அந்த பொண்ணு வந்து உனக்கு டொனேட் பண்ணியிருக்காங்க கிட்னிய. அப்புறமே நீ பிளட் எடுக்க வச்சு அவள வந்துட்டு ஒரு டெவில் மாரி வந்துட்டு பிஹேவ் பண்ண" அப்படின்ற சொல்லிட்டு அங்க கோவப்படுறாங்க. "நீங்க வந்துட்டு இப்படிலாம் வந்துட்டு அவள பத்தி நினைச்சிட்டு இருக்காதீங்க. நான் உங்கள வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "எதுக்காக நீ இப்படிலாம் கேவலமா பிஹேவ் பண்ண? அவ உன்னோட ஃப்ரெண்டு தானேன்னு" சொன்னதும், ஃப்ரெண்டா இருந்தா என்ன? அவ வந்துட்டு எனக்கு வந்து ரொம்ப விருப்பமானத என்ட்ட இருந்து பறிப்பாளா? நான் அதனால தான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும், கழுத்த பிடிச்சு நெரிச்சுட்டு, "நான் உன்ன கொலை பண்ணிர்றேன். பேசாம நீயுமே அவ கூட போய் சேர்ந்துரு" அப்படின்றத சொன்னதும், "நீ வந்துட்டு இப்போ வரைக்கும் அவ பாடிய பார்த்தியா?" "இல்ல. அவங்க பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அவ சாகலன்னு" சொன்னதும், அத கேட்டுட்டு அவன் ரொம்பவே அங்க ஷாக் ஆயி போயிடுறான். அப்ப அங்க டாக்டர்ட்ட, "நான் என்னோட ஒய்ஃபோட பாடிய பார்க்கணும்னு" சொன்னதும், "எந்த பாடிய போய் பார்ப்ப நீயி? அவங்க வந்துட்டு சாகறதுக்கு முன்னாடி சொன்ன ஒரே வார்த்தை, உன் மூஞ்சில கூட முழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, பாடிய காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னு" சொன்னதுமே, அவன் ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு சண்டை போடும்போது, அவங்க கேப்டன் வந்து கண்ண செய்து அரைஞ்சிடுறாரு. "உன்ன பாவமேன்னு அந்த பொண்ணு கிட்னிய குடுத்து காப்பாத்துனா, கடைசில பார்த்தா நீ இப்படி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கியான்னு" சொல்லிட்டு அங்க கேட்குறாங்க. அவன் என்னோட ஒய்ஃபோட பாடிய பார்த்து தான் ஆகணும்னு சொன்னதும், வந்துட்டு அந்த டெட் பாடிய வெளிய கொண்டு வாங்கன்னு சொன்னதுமே, நம்ம ஹீரோயினோட பாடியுமே கொண்டு வர்றாங்க. அவன் அங்க ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, அவ்வளோதான் டோட்டலா உடைஞ்சு போயிடுறான். கடைசில, "நீ என்னை இப்படி விட்டுட்டு போவியான்னு" சொல்லிட்டு அவன் ரொம்பவே அங்க வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுகுறான். அவன அங்க வந்து புடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாம் போனதுமே, நம்ம ஹீரோயின், "நீ இப்ப எந்திரி அவன் போயிட்டான்னு" சொன்னதும், ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கா. "இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இங்க இருக்கணும்னாலும் இருக்கலாம். இல்லன்னா நீ அப்ராடு கூட போயிரலான்னு" சொன்னதும், "என்னோட அம்மா, அப்பாவோட சமாதி வந்துட்டு இங்க தான் இருக்கு. நான் ஏன் போணும்?" அப்படின்றத சொல்லிட்டு, "நான் இங்கவே இருக்கேன்னு" சொல்றா. சரி ஓகே, நீ நல்லபடியா வாழுமான்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இவன பார்த்தா கத்திய தூக்கிட்டு அங்க மார்ச்சுரிக்கு அங்க வந்துட்டு, "நீ இல்லாதப்ப நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நானும் போய் பேசாம உன் கூட செத்து போயிறேன்னு" சொல்லிட்டு, அங்க வந்துட்டு பாடிய ஓப்பன் பண்ணா, அங்க வந்து பொம்மை தான் இருக்கு. அப்படின்னா வந்துட்டு அவ இறந்து போல. அவ எங்க போயிருப்பான்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். எப்பயுமே வந்துட்டு அவளுக்கு பிடிச்சமான பிளேஸ் இருக்கு. அவங்க 2 பேருமே ஒண்ணா போவாங்க போல. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின மீட் பண்றதுக்காக அவனுமே அந்த இடத்துக்கு கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் அங்க இருக்கத பார்த்துட்டு, "எதுக்காக வந்துட்டு நீ செத்த மாரி ஆக்டிங் பண்ண? என்னை என்ன அந்த லெவலுக்கா நீ ஹேட் பண்ணிட்டு இருக்க?" அப்படின்றத சொல்லிட்டு அங்க கேட்டதுமே, "உன்ட்ட வந்துட்டு எதுவுமே எனக்கு பேசுறதுக்கு விருப்பம் கிடையாது. உன்னை வந்துட்டு நான் பார்க்குறதுக்கு விருப்பப்படல. உனக்கு தான் என் மேல நம்பிக்கையே கிடையாதேப்பா" அப்படின்றத சொன்னதும், "நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிரு. கண்டிப்பா நான் அவள வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன்னு" சொன்னதும், "நீ இப்போ வந்துட்டு இதெல்லாம் பண்ணீன்னா என் குழந்தைய ரிட்டர்ன் நீ கொண்டு வந்துட முடியுமா? உன் கூட சேர்ந்து நான் திரும்ப வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி லைஃப்பை வாழ்வேனா? உன்ன மாரி ஒரு மனுஷன் கூடவா? உன்னை நான் திரும்ப பார்க்காம இருந்தாலே எனக்கு நல்லா இருந்திருக்கும்னு" சொன்னதும், அவன் தன்னைத்தானே அங்கே அடிச்சிட்டு இருக்கான். "தயவு செஞ்சு வந்துட்டு நீ இதுக்கப்புறம் என்னை தொந்தரவு பண்ணாத. உனக்கு வந்துட்டு நான் கிட்னி கொடுத்தது தான் என்னோட வாழ்க்கையில் பண்ண தப்பேவும்.
இருந்திருக்கணும், நான் பேசாமல் அப்படியே போயிருந்திருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் ரொம்பவே வந்துட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் ப்ளீஸ் என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ இப்போ என்னை தொந்தரவு பண்ணேன்னா நான் கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், பேசாமல் நான் இங்கேருந்து குதிச்சு செத்து போயிடுறேன்னு சொன்னதும், நீ அப்படிலாம் பண்ணாதன்னு சொன்னதும் அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவன் இதுக்கு எல்லாமே காரணம் அவள் தானே, நான் அவளை சும்மா மட்டும் விட மாட்டேன், கண்டிப்பாக அவளை உனக்காக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கால் பண்ணி, நீ என்னை வெட்டிங் பண்ணணும்னு தானே ஆசைப்பட்டேன், நாளைக்கு ரெடி ஆகிவா பண்ணிக்கலான்னு சொன்னதும், என்னோட கனவு எல்லாமே வந்து பழிக்க போகுது, நான் இவ்வளோ தூரத்துக்கு எல்லாமே வந்துட்டு பண்ணது அவனுக்காக தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. வெட்டிங்காக கிளம்பி போயிட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஒரு ஓல்ட் மேன் அங்க வந்து நிக்கிறாரு. அதை பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்துட்டு ஷாக் ஆகி போயிருது அவளுக்கு. என்ன பண்ணிட்டு இருக்க நீ, என்னோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொன்னதும் கூமே வந்துடுறான். அவ வந்துட்டு செத்து போயிட்டா, இதனால வந்துட்டு உன் மேல போலீஸ் கேஸ் அது இதுன்னு இருக்கு, நீ ஒழுங்கா இந்த பர்சனை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோமே, நான் வந்துட்டு உன்னை சும்மா வந்து விட்டுருவேன், இல்லைன்னா நீ ஜெயிலுக்கு போயிடுவேன், என்ன பண்ண போறேன்னு சொன்னதும் அவளுக்கு வேற வழி இல்லாம தன்னோட உயிரை காப்பாத்தணுமேன்னு சொல்லிட்டு அந்த கிழவனை போய் மேரேஜ் பண்ண வேண்டியதாகிருது. அப்போ அங்கே வந்துட்டு வெட்டிங்குமே முடிஞ்சிருச்சு, வந்து கிஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறப்ப காசுக்காக என்னென்ன கேவலமான வேலையெல்லாம் ஜனங்க பண்ணுறாங்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவே பார்த்துட்டு நான் உனக்காக எல்லாமே பண்ணிட்டேன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அவள் ப்ளீஸ் என்னை வந்துட்டு காப்பாற்றுங்க, அந்த கிழவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான், என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொன்னதும், இத்தனை பிரச்சனை பண்ணதுமே நீ தானே அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே பக்கத்தில் போகும்போது பயந்து போய் அவள் வந்துட்டு கீழே விழுந்ததுமே அங்கே பார்த்தா அவளுக்கு பிளட்டிங்காக ஆரம்பிச்சிருது. ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க, நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னதும் இவளை அடிச்சு அங்கே வெளியே எடுத்து விடுங்க, இவ செத்தா என்ன உயிரோடு இருந்தா எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே கத்திட்டு இருக்கா. அந்த மெய்டு உங்களுமே இவளை தூக்கி வெளியே விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து பிடிச்சி வெளியே எடுத்துகிட்டு போயிடுறாங்க. திரும்பவுமே அவன் நம்ம ஹீரோயினை போய் மீட் பண்ணிட்டு நான் வந்துட்டு உனக்காக எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணிட்டேன், அவளை ரிவெஞ்சுமே எடுத்துட்டேன்னு சொன்னதும், அப்படியா, அப்போ நீ வந்துட்டு பண்ண தப்புகளாக உன்னை வந்துட்டு யார் வந்துட்டு ரிவெஞ்ச் எடுப்பாங்க, நீ மற்றவங்கள ஹர்ட் பண்ணுறதை ஈஸியாக பண்ணிடுவ, நீ என்ன ஹர்ட் பண்ணி அதுக்கு என்ன வந்துட்டு அர்த்தம்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவன் தன்னைத்தானே அங்கே ஸ்லாப் பண்ணிட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயின் என்னோட பெரிய எதிரியே நீ தான் வந்துட்டு எனக்கு துரோகம் அதிகம் பண்ணவனேன்னு சொன்னதும், தயவு செஞ்சு வந்துட்டு என் கூட வந்துருன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். மரியாதை இங்கேருந்து போயிரு, உன் மூஞ்சில் முழிக்கிறதுக்கே எனக்கு வந்து பிடிக்கல அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என் வாழ்க்கையில் வந்துட்டு நான் உன்னை மீட் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா என் வாழ்க்கையே நல்லா இருந்திருக்கும், கடைசியில் நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஹர்ட்டாக இருக்க தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும், இதுக்கு நான் உனக்கு வந்து லாஸ்ட்டாக கொடுக்குற வார்னிங், இதுக்கப்புறம் நீ என்ன தொல்லை பண்ணாம இரு, நான் உன்னை திரும்ப பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதுமே இவன் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்கான். ரெண்ட்டுக்காக ஃப்ளாட் பார்க்க போனதுமே ரொம்ப கம்மியாக கொடுக்குறாங்க. என்ன விஷயம்னு சட்டி கேட்டதோ, இல்லை அப்ராட் போக வேண்டியது இருக்குது, அதனால தான் வீட்டை நல்லபடியாக நீங்கள் பார்த்துக்குவீங்களன்னு சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே கான்ட்ராக்ட் சைன் பண்ணி கொடுத்துடுறா. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா அவளுக்கு வேலை கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு மெசேஜ் வருது, அதையுமே அதிகமான சம்பளத்துக்கு. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, எனக்கு எவன் போய் இவ்வளோ சம்பளம் கொடுப்பான்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இது எல்லாம் ஒருவேளை கூவோட வேலையாக இருக்குமோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவளுக்கு அங்கே ப்ராஜெக்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்குமே சான்ஸ் கொடுக்குறாங்க. அவளுக்கு கன்ஃபார்மாக புரிஞ்சு போயிடுது எல்லாமே இவனோட வேலை தான் சொல்லிட்டு. பிறகு அவள் வந்துட்டு அங்கே ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு ஈவெண்ட்டுக்கு அங்கே போனால், அப்போ சார் நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு என் கூட ட்ரிங்க் பண்ணால் தான் நான் பண்ணுவேன்னு சொன்னதும், இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது, அப்படின்னா நான் என் உன் கூட பண்ணணும்னு சொல்கிறப்ப அங்கே கூ வந்துட்டு போட்டு அடித்ததுமே, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் தானே இவங்களை மீட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னு சொன்னதும், நான் மீட் பண்ண தான் சொன்னேன், அவளை ஹர்ட் பண்ணவா சொன்னேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ சாரி மேடம், நீங்கள் அதை கொடுங்கன்னு சொன்னதுமே, ட்ரிங்க் பண்ணால் பண்ணுவேன்னு சொன்னீங்க இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு, நான் வந்துட்டு இந்த ப்ராஜெக்டை ரொம்பவே நல்லா வந்து ரெடி பண்ணியிருக்கேன், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சைன் பண்ணுங்க, மற்றவங்களோட உதவியெலாம் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு அவள் கோவப்பட்டுருக்கா. அவன் தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என்னை மீட் பண்ணுறதுக்காக ஒரே ஒரு டைம் வந்துட்டு அந்த டெம்பிளுக்கு வான்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கோவப்படுறான். அங்க அந்த மிங்க் அதெல்லாமே பார்த்துட்டு, ஐயோ கடவுளை, இவ உயிரோட தான் இருக்காளா, இவ செத்து போயிட்டான்னு சொல்லி தானே என்னை மிரட்டி இவன் மேரேஜ் பண்ண வச்சான், இவளால் என் லைஃபே வந்து டோட்டலாக நாசமாயிருச்சு, நான் இவளை சும்மா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின் பார்த்தா அந்த டெம்பிளை போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தா, இவன் ஆளவே காணோம், இவனெல்லாம் நம்பி வெயிட் பண்ணால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவமாயிட்டு இருக்கும்போது இவனை பார்த்தா படியில் வந்துட்டு அங்கே மண்டி போட்டு தலையை வந்துட்டு முட்டி முட்டி மன்னிப்பு கேட்டே வந்துட்டு இருக்கான். அங்கே வந்துட்டு ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அதை பார்த்துட்டு அவள் ஷாக் ஆகிட்டு, எதுக்காக நீ இப்படி வேலை பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும், நான் பண்ண பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு இவளுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகி போயிருது. அப்போ பார்த்தா நான் உன்னை சும்மா விட மாட்டேன், உன்னால தான் என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக வந்துட்டு அங்கே கன் எடுத்து ஷூட் பண்ண வந்ததுமே இவன் உடலை போய் விழுந்து இவனுக்கு குண்டடி பட்டுது. அப்போ அங்கே அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு, தயவு செஞ்சு நீ இப்போயாச்சும் என்னை மன்னிச்சிரு, நான் உன்கிட்ட சும்மா தான் சொன்னேன், உன்னை இதுக்கப்புறம் நான் வந்து மீட் பண்ணவே மாட்டேன், ஃபைனலாக ஒரு தடவை வான்னு சொல்லிட்டு, ஆனால் உண்மையிலேயே நடந்துருச்சு பார்த்தியா, நான் நினச்ச
நினச்சா கூட உன்னை வந்துட்டு இதுக்கப்புறம் மீட் பண்ண முடியாதுல்லன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே ரொம்ப கவலையாயிருது. அவளுமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் அப்படியே வந்துட்டு அவனை கிஸ் பண்ணிட்டு நான் உன்னை இப்போ வந்து மன்னிச்சிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிருச்சு. பட் நம்ம ஹீரோ வந்து உண்மையிலே இறந்து போயிட்டானா இல்லாட்டி வந்துட்டு உயிரோட தான் இருக்கானான்ற மாதிரி எதுவுமே சொல்லலை. பட் ஹீரோயின் மன்னிச்சிட்டேன்னு மட்டும் சொல்லிட்டா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.